வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, நெருங்கி வரும் மறைமுக துரோகம் உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். மிதுனம் ராசி என்பது புதனை அதிபதியாக கொண்ட இயல்பாகவே எல்லோரையும் எளிதில் நம்பக்கூடிய சாதுவான ராசியாகும். உங்க வாழ்க்கையில நீங்க என் உயிர், என் சொந்தம் என்று நினைத்து உங்களுடைய இதயபூர்வமான ரகசியங்களையும் வருங்கால திட்டங்களையுமே பகிர்ந்து கொண்ட நெருங்கிய நபர்களேவும் உங்களுக்கு பின்னால பெரிய குழி தோண்டிய தருணங்கள் உண்டு. முகத்திற்கு நேரா இனிமையாக பேசி நீங்கள் இல்லாத நேரத்துல உங்களை பற்றி அவதூறுகளையும் பரப்புவதும், உங்கள் வளர்ச்சியை தடுக்க மறைமுகமாக சதி செய்வதுமே அவங்களுடைய வழக்கமாகவே இருந்திருக்கும். நீங்க மற்றவங்களுக்கு செய்த நன்மைகளையும் உங்களுக்கு எதிரியாக மாறி கட்டம் அதுவாகவே அமைந்திருந்திருக்கும். இவங்களை நமக்கு இப்படி செய்தாங்க என்று நீங்க அதிர்ந்து போய் நிற்கக்கூடிய வகையில தான் மிகவும் நெருக்கமானவங்களையும் உங்களுக்கு பின்னால முதுகுல குத்திய துரோகங்களை செய்திருந்திருப்பாங்க வாழ்க்கையிலேயும். அதாவது உங்கள் அதிபதி புதன் என்பதால இயல்பாகவே நீங்க எல்லோரையும் எளிதில் நம்பக்கூடிய சாதுவான நண்பர்கள் நீங்க. உங்க வாழ்க்கையிலேயும் நீங்க என் உயிர், என் சொந்தம் என்று நினைத்த உங்களுடைய இதயபூர்வமான ரகசியங்களையும் என் வருங்கால திட்டங்களையுமே பகிர்ந்து கொண்டு நெருங்கிய நபர்களால் தான் உங்களுக்கு பின்னால பெரிய குழி தோண்டப்பட்ட தருணம் உண்டு உங்க வாழ்க்கையிலேயும். அது மட்டுமல்லாம உங்க முகத்துக்கு நேரா இனிமையாகவும் பேசிட்டு நீங்க இல்லாத நேரத்துல உங்களை பற்றி அவதூறுகளை பரப்புவதையும் அவங்க வளர்ச்சியை தடுக்க மறைமுகமான சதிகளை செய்வதுமே அவங்களுடைய வழக்கமாகவே இருந்திருக்கும் வாழ்க்கையில. இவங்களாம் நமக்கு இப்படி செய்தாங்க என்று நீங்க அதிர்ந்து போய் நிற்கிற வகையிலே மிக நெருக்கமானவரை உங்களுக்கு பின்னால முதுகுல குத்திய துரோகங்கள் செய்திருந்திருப்பாங்க வாழ்க்கையில. உங்க வாழ்க்கையில எல்லா காயங்களும் வெளிப்படையாக வந்தவை அல்ல. சில காயங்கள் சிரித்த முகத்துடன் சிரித்த முகங்களுக்கு பின்னால மறைந்திருந்திருக்கும். நீங்க உயிராக நினைத்த சிலரையும் உங்களின் வளர்ச்சியை பார்த்து உள்ளுக்குள்ள பொறாமை கொண்டிருந்திருப்பாங்க. உங்க வெற்றிக்கான கைதட்டியது போல நடித்தாலுமே நீங்க இல்லாத நேரங்களிலும் உங்க பெயரை குறைத்து பேசியிருந்திருப்பாங்க. நீங்க மனம் திறந்து பகிர்ந்த ஒவ்வொரு ரகசியமும் பின்னர் உங்களுக்கு எதிரான ஆயுதமாகவே மாறியிருந்திருக்கும் வாழ்க்கையில. இது ஆரம்பத்துல நீங்க உணராம இருந்திருப்பீங்க. ஏன்னா உங்களோட இயல்பை அனைவரையும் நம்புவதுதான். இவங்க என்னை ஒருபோதும் கைவிட மாட்டாங்க என்று நம்பிய உங்க மனசுக்குள்ளத்தான் மிகப்பெரிய சோதனை இருந்திருக்கும். நெருங்கியவங்களுடைய முகமுடி கிழிந்த போது பகைவர்களை விட நண்பர்களே அதிக வேதனை கொடுக்க முடியும் என்பதை நீங்க வாழ்க்கையில நேரடியாகவே உணர்ந்து போயிருந்திருப்பீங்க. அது நீங்க உயிரா நினைத்த சிலர் உங்களோட வளர்ச்சியும் பார்த்து உள்ளுக்குள்ள பொறாமை கொண்டு போயிருந்திருப்பாங்க. நீங்க மனம் திறந்து பகிர்ந்த ஒவ்வொரு ரகசியமுமே பின்னால உங்களுக்கான எதிரான ஆயுதமாகவே வாழ்ந்திருக்கும் வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம நெருங்கியவங்களோட முகமூடி கிழிந்த போதும் பகைவர்களுடைய நண்பர்களே அதிக வேதனை கொடுக்க முடியும் என்பதையும் நீங்க வாழ்க்கையில நேரடியாக உணர்ந்து போயிருந்திருப்பீங்க. ஒரு காலத்துல உங்க வீட்டிற்கு தினமும் சிரித்து பேசியவங்க உங்க வாழ்க்கையில சிறிய பிரச்சனை வந்த உடனே மெதுவாக விலகி சென்றிருந்திருப்பாங்க. உங்க வெற்றியில பங்கு கேட்க பலர் இருந்தாலும் ஆனா உங்களுடைய கண்ணீரை துடைக்க யாருமே வந்திருக்க மாட்டாங்க. நீங்க உதவி செய்தவங்களையும் வேறு ஒருவருடைய பேச்சை கேட்டு உங்களை பற்றி தவறான எண்ணெயை தொடங்கியிருந்திருப்பாங்க. நீங்க உண்மையை சொல்ல முயன்ற போதுமே யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. உங்களுடைய மௌனத்தையும் உங்க பலவீனம் என்று நினைத்தவங்க ஆனா அந்த மௌனத்தின் பின்னால்தான் எவ்வளவு வலி இருந்தது என்பதை இறைவன் மட்டுமே அறிந்திருப்பார் உங்க வாழ்க்கையிலேயும். ஒரு காலத்துல உங்க வீட்டுக்கு தினமும் உங்க சிரித்து பேசியவங்க கூட இப்போ உங்க வாழ்க்கையில சிறிய பிரச்சனை வந்த உடனேவும் மெதுவாக விலகி சென்று போயிருந்திருப்பாங்க. உங்க வெற்றியில பங்கு கேட்க பலர் இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ உங்களுடைய கண்ணீரை துடைக்க யாருமே வந்திருக்க மாட்டாங்க. நீங்க உதவி செய்தவங்களே வேறு ஒருத்தரோட பேச்சை கேட்டுதான் உங்களை பற்றி தவறான எண்ணமா தொடங்கியிருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. உங்களுடைய மௌனத்தை உங்க பலவீனம் என்றே நினைத்திருந்திருப்பாங்க. ஆனா அந்த மௌனத்தின் பின்னால எவ்வளவு வலி இருந்தது என்பதை இறைவன் மட்டுமே அறிந்திருப்பார் உங்க வாழ்க்கையில. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. புதிய நட்புகள் நன்மையை தரப்போகின்றன. மிதுனம் ராசினருக்கு புதன் பகவானை ராசிநாதனாக விளங்குவதால இயல்பாகவே உங்கள் பேச்சு திறனும் பிறரை வசீகரிக்கும் ஆற்றலும் மிகுந்த காணப்படும். இந்த காலகட்டத்துல தான் உங்கள் ராசிக்கு நட்பு கிரகங்களின் பார்வை மற்றும் சவஸ்தானங்களின் சேர்க்கை பெறுவதால உங்களுக்கு புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். இந்த புதிய நட்புகள் வெறுமனே நேரத்தை கழிப்பதற்காக நட்பாக இல்லாம உங்க வாழ்க்கையோடைய உயர்விற்கும் வழிவகுக்கும் அரிய வாய்ப்பாகவே உங்களுக்கு அமையும். தொழிலில் தொடர்பான புதிய உத்திகள், முதலீட்டு வழிகள் மற்றும் புதிய வேலைவாய்ப்புகள் என அனைத்திலுமே
இந்த நண்பர்கள் உங்களுக்கு நல்வழிகாட்டியாக செயல்படுவாங்க. மேலும் சமுதாயத்துல உயர்ந்த பதவியிலும் செல்வாக்கிலும் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய அறிமுகம் கிடைத்து அவங்களுடைய ஆதரவால பக பல காலமா முடிவடையாம தேங்கி கிடந்த காரியங்கள் அனைத்துமே நீங்க சுலபமா முடிவடைய போது நண்பர்கள் மூலியமா நல்ல வழிகாட்டுதலும் நிதி உதவியும் கிடைக்கப்பெற்று உங்கள் வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு செல்ல போறீங்க வாழ்க்கையில. அது உங்களுடைய புதன் பகவான் ராசினால விளங்குவதால் தான் நீங்க உங்க பேச்சு திறனுமே வசீகரிக்கிற ஆற்றலுமே மிகுந்து காணப்படும் உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு நட்பு கிரகங்களோட பார்வையும் சுபஸ்தானங்களோட சேர்க்கை பெறுவதாலேயும் உங்களுக்கு புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். இந்த புதிய நட்புகள் வெறுமனே நேரத்தை கழிப்பதற்காக நட்பா இல்லாம தான் உங்களுடைய வாழ்க்கையோட உயர்விற்கு வழிவகுக்கக்கூடிய அரிய வாய்ப்புகளாகவே உங்களுக்கு அமையப்போகுது. தொழில் தொடர்பான புதிய உத்திகளும் முதலீட்டு வழிகளுமே மற்றும் புதிய வேலைவாய்ப்புகள் என அனைத்திலுமே இந்த நண்பர்கள் உங்களுக்கு வழிகாட்டியாவே செயல்பட போறாங்க. அதாவது உங்க வாழ்க்கையிலேயும் புதன் பகவானோட அருள் உங்களுடைய தொடர்பு வட்டம் விரிவடையும் காலம் இது. இதுவரை சந்திக்காத சில நபர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வரப்போகிறாங்க. அவங்க வெறும் நண்பரா மட்டுமல்லாம உங்களோட முன்னேற்றத்திற்கு காரணமானவங்களாகவும் அமையக்கூடும். ஒரு சாதாரண அறிமுகமாக தொடங்கும் பிறகு உறவு பின்னர் உங்க வாழ்க்கையை மாற்றும் அளவிற்கு வரக்கூடும். தொழில், வேலை, வியாபாரம், கல்வி அல்லது சமூக வட்டம் என வந்த வழியாக இருந்தாலுமே புதிய மனிதர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை திறக்கப் போகின்றது வாழ்க்கையிலேயும். அதாவது நீங்க சந்தித்த சில நபர்கள் உங்க வாழ்க்கையில வரப்போகிறாங்க. அவங்க வெறும் நண்பர்களா மட்டுமல்லாம உங்க முன்னேற்றத்திற்கு காரணமானவங்களாகவும் அமையக்கூட போறாங்க. ஒரு சாதாரணமான அறிமுகமாக தொடங்கும் உறவு பின்னர் பின்னர் உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றக்கூட அளவிற்கு வளரக்கூட போறாங்க. அது தொழிலிலேயோ, ஏன் வேலை, வியாபாரம், தொழிலையோ, வேலையிலையோ, வியாபாரத்திலேயோ, ஏன் கல்வியிலேயோ அல்லது சமூக வட்டத்திலேயோ எந்த வழியா இருந்தாலுமே புதிய மனிதர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை தான் திறக்க போகுது. நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல தான் வரக்கூடிய இந்த ஒரு அழைப்பு, ஒரு சந்திப்பு அல்லது ஒரு பயணம் கூட புதிய நட்புக்கு காரணமாகலாம். அந்த நட்பு மூலியமா நீங்க அறியாத விஷயங்களை அறிந்து வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளுமே கிடைக்கும். இதுவரை தனியாக சுமந்த பொறுப்புகளை இனிமேல் நல்ல நண்பர்களுடைய உதவியுடன் எளிதாக சமாளிக்க முடியும் உங்க வாழ்க்கையில. குடும்ப வாழ்க்கையிலையுமே இந்த புதிய நட்புகள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு. நல்ல எண்ணம் கொண்டவங்களுடைய ஆலோசனையால குடும்பத்துல இருந்த சிறிய பிரச்சனைகள் தீரும். உங்க மனசுல இருந்த கவலைகள் குறையும். உங்களை ஊக்குவிக்கக்கூடிய நபர்கள் அதிகரிப்பாங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நல்ல முயற்சிக்கும் உற்சாகம் அளிக்கும் மனிதர்கள் உங்க அருகில் இருப்பாங்க. அதனால உங்களை தன்னம்பிக்கையையும் உயர தொடங்க போகிறது வாழ்க்கையில. உங்க குடும்ப வாழ்க்கையில இருந்த புதிய நட்புகள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. அது நல்ல எண்ணம் கொண்டவங்களுடைய ஆலோசனையால குடும்பத்துல இருந்த சிறிய சிறிய பிரச்சனைகள் எல்லாமே இப்போ திறப்போகுது. உங்க மனசுல இருந்த கவலைகள் குறையும். உங்களை ஊக்குவிக்கக்கூடிய நபர்கள் அதிகரிக்க போறாங்க உங்க வாழ்க்கையிலேயும். நீங்க செய்கிற ஒவ்வொரு நல்ல முயற்சிக்குமே உற்சாகம் அளிக்கக்கூடிய மனிதர்கள் உங்க அருகில இருக்க போறாங்க. அதனால உங்களுடைய தன்னம்பிக்கையும் உயர தொடங்க போகுது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் காலங்களில் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ராசினால விளங்குவதால் தான் நீங்கள் உங்க பேச்சு திறனுமே வசீகரிக்கிற ஆற்றலுமே மிகுந்து காணப்படும் உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு நட்பு கிரகங்களோட பார்வையும் சுபஸ்தானங்களோட சேர்க்கை பெறுவதாலேயும் உங்களுக்கு புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். இந்த புதிய நட்புகள் வெறுமனே நேரத்தை கழிப்பதற்காக நட்பா இல்லாம தான் உங்களுடைய வாழ்க்கையோட உயர்விற்கு வழிவகுக்கக்கூடிய அரிய வாய்ப்புகளாகவே உங்களுக்கு அமையப்போகுது. தொழில் தொடர்பான புதிய உத்திகளும் முதலீட்டு வழிகளுமே மற்றும் புதிய வேலைவாய்ப்புகள் என அனைத்திலுமே இந்த நண்பர்கள் உங்களுக்கு வழிகாட்டியாவே செயல்பட போறாங்க. அதாவது உங்க வாழ்க்கையிலேயும் புதன் பகவானோட அருள் உங்களுடைய தொடர்பு வட்டம் விரிவடையும் காலம் இது. இதுவரை சந்திக்காத சில நபர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வரப்போகிறாங்க. அவங்க வெறும் நண்பரா மட்டுமல்லாம உங்களோட முன்னேற்றத்திற்கு காரணமானவங்களாகவும் அமையக்கூடும். ஒரு சாதாரண அறிமுகமாக தொடங்கும் பிறகு உறவு பின்னர் உங்க வாழ்க்கையை மாற்றும் அளவிற்கு வரக்கூடும். தொழில், வேலை, வியாபாரம், கல்வி அல்லது சமூக வட்டம் என வந்த வழியாக இருந்தாலுமே புதிய மனிதர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை திறக்கப் போகின்றது வாழ்க்கையிலேயும். அதாவது நீங்க சந்தித்த சில நபர்கள் உங்க வாழ்க்கையில வரப்போகிறாங்க. அவங்க வெறும் நண்பர்களா மட்டுமல்லாம உங்க முன்னேற்றத்திற்கு காரணமானவங்களாகவும் அமையக்கூட போறாங்க. ஒரு சாதாரணமான அறிமுகமாக தொடங்கும் உறவு பின்னர்
பின்னர் உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவிற்கு வளரக்கூட போகிறாங்க. அது தொழிலிலேயோ, ஏன் வேலை, வியாபாரம், தொழில்லையோ, வேலையிலையோ, வியாபாரத்திலேயோ, ஏன் கல்வியிலையோ அல்லது சமூக ஓட்டத்திலேயோ எந்த வழியா இருந்தாலுமே புதிய மனிதர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை தான் திறக்க போகுது. நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் வரக்கூடிய தான் வரக்கூடிய இந்த ஒரு அழைப்பு, ஒரு சந்திப்பு அல்லது ஒரு பயணம் கூட புதிய நட்புக்கு காரணமாகலாம். அந்த நட்பு மூலியமா நீங்க அறியாத விஷயங்களை அறிந்து வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளுமே கிடைக்கும். இதுவரை தனியாக சுமந்த பொறுப்புகளை இனிமேல் நல்ல நண்பர்களுடைய உதவியுடன் எளிதாக சமாளிக்க முடியும் உங்க வாழ்க்கையில. குடும்ப வாழ்க்கையிலையுமே இந்த புதிய நட்புகள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு நல்ல எண்ணம் கொண்டவங்களுடைய ஆலோசனையால குடும்பத்துல இருந்த சிறிய பிரச்சனைகள் தீரும். உங்க மனசுல இருந்த கவலைகள் குறையும். உங்களை ஊக்குவிக்கக்கூடிய நபர்கள் அதிகரிப்பாங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நல்ல முயற்சிக்கும் உற்சாகம் அளிக்கும் மனிதர்கள் உங்க அருகில் இருப்பாங்க. அதனால உங்களை தன்னம்பிக்கையும் உயரத் தொடங்க போகிறது வாழ்க்கையில. உங்க குடும்ப வாழ்க்கையில இருந்த புதிய நட்புகள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. அது நல்ல எண்ணம் கொண்டவங்களுடைய ஆலோசனையால குடும்பத்துல இருந்த சிறிய சிறிய பிரச்சனைகள் எல்லாமே இப்ப